ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 126 தி ஆண்ட்ராய்ட்ஸ் அப்பியர். ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே போன தடவையே நம்ம கோஹான், பிக்கலோ, அப்புறம் நம்ம கோகு 3 பேரும் பறந்து வந்தாங்க பார்த்தீங்களா. அப்படி பறந்து வந்துகிட்டு இருக்க நம்ம கோஹான் ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோகு என்ன சொல்றாங்க, கோஹான் இவ்வளவு வேகமா நீ போவேணா, நம்ம சரியான நேரத்துக்கு அங்க போயிடுவோம், இப்பயே உன் பவரை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இந்த பக்கம் நம்ம பிக்கலோ நம்ம கோகு கிட்ட கேட்கறாங்க, கோகு நம்மளால இந்த சண்டையில ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு இது வரைக்கும் அதை பத்தி தெரியாது, ஆனா அவங்கள நேர்ல பார்த்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ண முடியும் பிக்கலோ அப்படின்னு சொல்லிவிங்க. அவங்களே பத்தி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்படி போயிட்டு இருக்க உடனே நம்ம கோஹான் என்ன பண்றான், ஏ டேடி அங்க பாருங்க கிர்லின் அப்படின்னு சொல்லி நம்ம கிர்லினுமே இவங்களுக்கு முன்னாடி தாங்க போயிட்டு இருக்கான். அவனை இந்த இடத்துல பாக்குறாங்க. உடனே இவங்க எல்லாரும் நம்ம கிர்லின்ட்ட போய் பேசுறாங்க, என்ன கிர்லின் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா, நல்லா ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா எடுத்திருக்கீங்க போல, சரி வாங்க அந்த இடத்துக்கு போவோங்கிற மாதிரி சொல்லி இப்ப இவங்க 4 பேரும் இங்க இருந்து போறானுங்க. அப்படி போக ஒரு வழியா தூரத்துல அந்த தீவை பாத்துறாங்க. இப்ப ஒரு வழியா அந்த தீவுக்கு மேல நின்றுகிட்டு இங்க ரொம்பவே அதிகமான மக்கள் இருக்காங்க. ஒருவேளை இந்த ஆண்ட்ராய்ட்ஸ்னால இந்த இடத்துல மிகப்பெரிய அழிவு உண்டானதுன்னா இங்க உள்ள அப்பாவி மக்களும் செத்து போவாங்க. அதுக்காக எப்படியாச்சும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சண்டையை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு பக்கத்துல ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையில இவங்க ஏதோ ஒரு பவரை ஃபீல் பண்றானுங்க. ஆமாங்க, நம்ம யாம்சா அப்புறம் புல்மா இவங்க தான் இந்த மலைகிட்ட இருக்காங்க போல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இந்த மலையை நோக்கி வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே வந்துகிட்டு இருக்க நம்ம கிர்லின்னு நம்ம புல்மா கையில ஒரு குழந்தை இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆச்சரியத்துலதான் இருந்துகிட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா இவங்க வந்து கீழே வந்து இறங்கிடுறாங்க. இறங்கி இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிர்லின் உடனே நம்ம புல்மா கிட்ட வந்து, ஏ புல்மா உன் கையில ஒரு குழந்தை இருக்கே, இது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுவா இது என்னோட குழந்தை தாண்டா அப்படின்னு சொல்ல இவனுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. உடனே நம்ம கோஹான் என்ன கேட்கிறான், ஓ அப்ப நீனும் யாம்சாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, உங்க 2 பேருக்கும் தான் குழந்தை பிறந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம யாம்சா என்ன சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம், அது மட்டும் கிடையாம இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யாம்சா சொல்ல, உடனே நம்ம கோகு இங்க இருந்து போய், என்ன புல்மா இது வெஜிடாவோட குழந்தை தானே, நான் கரெக்டா தானடா சொன்னேன் ட்ரங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏ கோகு இது எப்படி உனக்கு தெரியும், இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சர்ப்ரைஸால சொல்லலாம்னு நினைச்சேன், இது வெஜிடாவோட குழந்தைன்னு மட்டும் கிடையாம இவனோட பேரு ட்ரங்க்ஸ்ங்கிறதையும் இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்கிற நம்ம புல்மா சொல்ல, உடனே நம்ம கோகு சிரிச்சுக்கிட்டே மழுப்புறாங்க, ஏய் அப்படிலாம் இல்லப்பா, சும்மா ஒரு குத்து மதிப்பான ஆனா ஒரு கணிப்புல சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது, நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு இதை மழுப்பிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயத்த நம்ம ஃபியூச்சர்ல இருந்து வந்த ட்ரங்க்ஸ் சொல்லி இருப்பான். அதனாலதான் நம்ம கோகு இந்த இடத்துல கரெக்டா சொன்னா பாத்தீங்களா. இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லினுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு, இது உண்மையிலேயே வெஜிடாவோட குழந்தை தானா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்குங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ உடனே நம்ம வெஜிடா எங்க அப்படின்னு கேட்க, நம்ம புல்மா என்ன சொல்றா, இல்ல நாங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்னா சேர்ந்து வாழல, ஏன்னா அவன் எங்க போனான் அப்படிங்கறதே எனக்கு தெரியல, ஏதோ தீவிரமா ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டான், இப்ப வெஜிடா எங்க இருக்காங்கிறது எனக்கு சரியா தெரியலங்கிறவன் நம்ம புல்மா சொல்ல, இந்த பக்கம் நம்ம டியான் என்ன சொல்றான், ஏ கோகு நானுமே சாவ்சோ அப்புறம் மாஸ்டர் ரோஷி இவங்க 2 பேரையும் அவங்க இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா அவங்களால இந்த சண்டையில வந்து எப்படியும் கலந்துகிட்டு ஜெயிக்க முடியாது, அது அவங்க உயிருக்கே ஆபத்தா வேணுங்கிற மாதிரி நம்ம டியான் சொல்ல, இப்ப இந்த பக்கம் நம்ம கோஹான் என்ன கேட்கறான், ஏ புல்மா டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம புல்மா வாட்ச பார்த்துட்டு 9:30 அப்படிங்கிறாங்க. இந்த டைம் சொல்ல உடனே இவங்க எல்லாரும் அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து கரெக்டா ஒரு 10:30 மணிக்கு மெட்ரோவர்ஸ்ல வருதுன்னு சொன்னது பாத்தீங்களா, அதனால அவங்களுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மாவோட அப்பாவை காட்ட, நம்ம புல்மாவோட அப்பா அவரோட பேர குழந்தை இருக்கான் பாத்தீங்களா நம்ம ட்ரங்க்ஸ், அவனுக்காக சில விளையாட்டு பொம்மைகளை எடுத்துட்டு வந்து தேடிட்டு இருக்காரு. டே பேரா நீ எங்கடா இருக்க, உனக்காக தாத்தா இந்த வாட்டி ஒரு புது டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காண்டான்னு சொல்லி அந்த டிவைஸ் ஆன் பண்ணா அதுல இருந்து ஒரு பொம்மை வெளியில வந்து இங்க இருந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதை தேடிக்கிட்டு இவர் ஒரு பக்கம் ட்ரங்க்ஸை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா டைம் 10-14 ஆகுதுங்க. இப்படியே ஆகிட்டு இருக்க இந்த பக்கம் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா நம்ம பசங்க, இவங்க எல்லாரும் நம்ம ட்ரங்க்ஸுக்கு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கோஹான் ரொம்பவே பயங்கரமா பல்ப்பு காமிச்சு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம ட்ரங்க்ஸ் பயங்கரமா சிரிக்கிறான். இந்த பக்கம் நம்ம கிர்லினுமே சும்மா கிடையாதுங்க, பயங்கரமா குழந்தைய சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல இவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கீழவள் வரது தெரியுது. ஆமாங்க, இது வேற யாரும் கிடையாது, நம்ம யாஜ்ரோபி இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துக்கு வரான். நம்ம யாஜ்ரோபி வர உடனே வந்தவன் சரசரன்னு இறங்குறாங்க. வந்து நம்ம கோகு கிட்ட சென்சு பீனை கொடுக்குறான். அந்த பீனை கொடுத்துட்டு இவன் உடனே கிளம்ப, ஏ யாஜ்ரோபி நீ எங்க கூட அப்ப சண்டை போட வரலையாடா அப்படின்னு கேட்க, உங்க கூட எல்லாம் சேர்ந்து இன்னொரு வாட்டி என்னால சாக முடியாதுடா, ஏற்கனவே உங்க கூட பட்டதெல்லாம் போதும், இப்பயே நான் ஆள விடுங்கடா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சென்சு பீனை கொடுத்துட்டு இவன் இங்கே இருந்து வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. இவன் போக இப்போ ஒரு வழியா மணி கிட்டத்தட்ட 10:30 தாண்டி அடிச்சு போல. இவங்க எல்லாம்
ஆச்சரியப்படுறாங்க. ஓ அப்ப இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தானா, இவ்வளவு மணி ஆகியும் இந்த இடத்துல எதுவுமே நடக்கலையா, அப்ப ஆண்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் அந்த பையன் சொன்னது எல்லாமே பொய் தான் போல, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம்மளை தாண்டி இங்க வந்துருமாடா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வெடிக்குதுங்க. ஆமாங்க, நம்ம யாஜிரோபி போனா பாத்தீங்களா அந்த ஷிப்பு, அவனோட ஷிப்பு தான் இந்த இடத்துல வெடிச்சு போகுது. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் பயங்கரமா உறைஞ்சு போக அந்த டைம்ல அந்த ஷிப்புக்கு பக்கத்துல யாரோ ஒரு 2 பேரும் நின்று இருப்பாங்க. அவங்க கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. ஏன்னா இவங்களால அங்க நின்னவனோட பவர் லெவலை வந்து சென்ஸ் பண்ண முடியல. ஆமாங்க, இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஆண்ட்ராய்ட்ஸோட பவர் லெவலை நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது, இதுக்கு வேற வழியே கிடையாது. இப்போதைக்கு நம்ம எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு தேடிதான் ஆகணும், தேடி மட்டும் தான் அவங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போடுறானுங்க. பிளான் போட்டு நம்ம கோகு உடனே என்ன பண்றான், அந்த சென்சுபீனை நம்ம புல்மா கிட்ட கொடுத்துட்டு நம்ம புல்மாவை இங்கேயே இருக்க சொல்றான். புல்மா நீ இப்போதைக்கு இங்க இருக்க கூடாது, நீ இங்க இருந்து கிளம்பணும் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான். ஆனா நம்ம புல்மா தான் என்ன சொல்லியிருப்பா, நான் ஆண்ட்ராய்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என் பையனை கூட்டிட்டு போயிடறேன்னு மாதிரி சொல்லியிருப்பா. இப்ப இந்த பிரச்சனைனால நம்ம கோகு புல்மாவை இங்கே இருக்க வச்சுட்டு பசங்கள்கிட்ட ஒரு பிளான கொடுக்குறாங்க. அதாவது உங்கள யாரு ஆண்ட்ராய்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் நீங்க தலைக்கு மேல ஒரு சிக்னலை ஏற்படுத்தணும், அது மூலமா நாங்க எல்லாரும் அதுக்கு கிட்டக்க வந்துருவோம். கோஹான் நீ போய் அடிபட்ட யாஜ்ரோபியை பாரு, நாங்க போய் ஆண்ட்ராய்ட்ஸை தேடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து எல்லாரும் கலையிறானுங்க. எல்லாரும் கலைஞ்சு போக இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு கிரிலின் இவங்க 2 பேரும் செட்டிக்குள்ள தேடிட்டு போறானுங்க. அப்படி தேடிட்டு போறானுங்க. தேடிட்டு போக இந்த பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு 2 பேருங்க நடந்து வராங்க. அவங்களோட காலை மட்டும் தான் காட்டுறாங்க. இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம கிரிலின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த சிட்டி முழுக்க எங்கடா இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு பில்டிங்கோட மாடியில நின்றுகிட்டு நம்ம டியானும் வளைச்சு தேடுறான். ஆனா யாருமே தெரியலங்க. இந்த பக்கம் நம்ம கோகான் இருக்கான் பாத்தீங்களா, போனவன் ஒரு வழியா நம்ம யாஜ்ரோபியை காப்பாத்திட்டாங்க. நம்ம யாஜ்ரோபிக்கு ஒன்னாகல, அந்த ஷிப்பு மட்டும் தான் வெடிச்சிருக்கும் போல நம்ம யாஜ்ரோபி எப்படியோ காப்பாத்திடுறான். இந்த பக்கம் நம்ம யாம்சா என்ன பண்றான், அவனும் ஒரு பக்கம் இங்க இருந்து தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் ஒரு 2 பேரை காட்டுறானுங்க. இந்த தெரியுறாங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் தாங்க அவங்க சொன்ன இந்த ஆண்ட்ராய்ட்ஸ். இவங்க 2 பேரும் இந்த இடத்துல காட்ட அந்த டைம்ல இவங்களுக்கு பக்கத்துல 2 மனுஷங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க. என்ன நினைச்சானுங்களோ தெரியல, இங்க இருந்து இவங்க போய் என்ன பண்றானுங்க, அந்த 2 பேரை சரமாரியா அடிச்சு இங்க இருந்து பறக்க விடுறானுங்க. அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு இருக்க அந்த டைம்ல இவனுக்கு எதுக்க ஒரு கார்காரன் வருவான். கார்காரன் வந்து ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே இல்ல, கார் வர ரோட்ல இப்படி குறுக்கணிக்கிடையாங்கிற மாதிரி அந்த கார்காரன் திட்ட என்ன நினைச்சானோ தெரியலங்க. இந்த வயசான ஆண்ட்ராய்டு இவன் உடனே இங்க இருந்து போய் அந்த காருக்கு முன்னாடி உள்ள அந்த பேனட் இருக்கு பாத்தீங்களா, அதை கையாலேயே புடுங்கி கார்ல உள்ள இன்ஜினை தனியா கட்டிடுறாங்க. புடுங்கி வீசின உடனே கார்காரன் பயந்துடுறான். உடனே இங்க இருந்து கார்காரன் கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா நெரிச்சு இந்த இடத்துல கார்காரனை கொள்றாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருப்பா. அவ பார்த்துட்டு பயங்கரமா கத்த இந்த சத்தம் நம்ம யாம்சாவுக்கு கேட்கவும் செய்யுதுங்க. யாம்சாவுக்கு கேட்க உடனே இந்த 2 ஆண்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, தூரத்துல நம்மளை சுத்தி மிகப்பெரிய ஒரு பவர் லெவல் இருக்கு, சென்ஸ் பண்ண முடியாததை விட ரொம்பவே அதிகமா இருக்குங்கிறத இவங்க சென்ஸ் பண்ணிடுறானுங்க. ஆமாங்க, நம்ம கோகு இந்த ஐலாண்டுக்கு வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆமா, இது என்னோட கணிப்புப்படி பார்த்தா இது சன் கோகுவோட அதே பவர் லெவல் தான், அவன் இங்கதான் எங்கேயோ இருக்காங்கிற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிடுறானுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யாம்சா அந்த சத்தம் கேட்டது பார்த்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்கான். வந்து இவன் சுத்தி முத்தி பாக்குறான், யாரையும் காணோம். ஆனா அடிபட்டவங்க மட்டும் அங்கங்க கிடக்குறானுங்க. இதை பார்த்துட்டு சைட்ல 2 பேர் இருப்பானுங்க ஒரு பில்டிங் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு. அவங்க கிட்ட இவங்க 2 பேருக்கு எப்படி அடிபட்டது, யார் இதை பண்ணனா, நீங்க அவங்கள பாத்தீங்களான்னு சொல்ல ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவனுங்க இங்கதான் இருந்தானுங்க. இப்ப அவனுங்க எங்க போனானுங்கன்னே தெரியலங்கிற மாதிரி நம்ம யாம்சா கிட்ட சொல்ல நம்ம யாம்சாவும் தேடிக்கிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க, இங்க இருந்து ஏர்ல பறந்துகிட்டு நிக்கிறானுங்க. நிக்க இதுல குண்டா இருக்கான் பாத்தீங்களா ஒரு ஆண்ட்ராய்டு, இவனோட பேரு ஆண்ட்ராய்டு 19, அந்த வயசானவர் பேரு தான் ஆண்ட்ராய்டு 20. ஓகேங்களா, இப்ப இந்த குண்டானவன் என்ன பண்றான், உடனே அவனோட கண்ணுனால நம்ம யாம்சாவை ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ண இவன் பேரு யாம்சாங்கிறதுல இருந்து அவனோட ஹைட்டு வெயிட் அவன் யாருங்கிற மொத்த பயோடேட்டாவையுமே நம்ம குண்டம் எடுத்துறாங்க. எடுக்க இப்பதான் சொல்றான், நான் நினைச்ச மாதிரி இது சன்கோகு இல்ல, இது வேற எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம யாம்சாவுக்கு பின்னாடியே இறங்க. இது தெரியாம நம்ம யாம்சா உடனே திரும்பி நீங்க 2 பேரும் பாத்தீங்களா இங்க இருக்காதீங்க, இது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம யாம்சா என்ன பண்ணிடுறான், அவனுங்களோட தொப்பியில இருக்கும் பாத்தீங்களா அந்த ரெட் ரிபன் ஆர்மியோட அந்த எம்பளம், அதை பாத்துறாங்க. பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அப்ப சொல்ல போனா நீங்க தான் அந்த ஆண்ட்ராய்ட்ஸாடா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்த போக என்ன நினைச்சானோ தெரியலங்க, நம்ம கிழட்டு பைய இங்கே இருந்து நம்ம யாம்சாவோட வாய பொத்திடுறான். வாய பொத்த இவன் ரொம்பவே முண்டி பாக்குறான். இவனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அப்படியே பொத்தி மேல தூக்க அந்த டைம்ல பின்னாடி ஒரு டேங்கர் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். திடீர்னு இவங்க குறுக்க நிக்க இந்த டேங்கர் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ட்ரோலை இழந்து அப்படியே இங்க இருந்து வண்டி பெறல. அதுல உள்ள ஃபியூவல் எல்லாமே இந்த இடத்துல வெளியில வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆகி வெடிக்க இந்த வெடிப்பு இருக்கு பாத்தீங்களா, இது இந்த சிட்டில உள்ள நம்ம பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஆமா, இது யாம்சா போன பகுதி, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா, அப்ப அங்கதான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறானுங்க. இவங்க தெரிஞ்சுக்க இந்த பக்கம் நம்ம யாம்சா ரொம்பவே முண்டி பாக்குறான், முணங்கி பாக்குறான்.
ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியலங்க. என்ன நினைச்சானோ தெரியல. இந்த இடத்துல நம்ம வயசான ஆண்ட்ராய்டு நம்ம யாம்சாவோட நெஞ்சில் அவனோட கையை விடுறாங்க. இந்த இடத்துல நம்ம யாம்சாவோட நெஞ்சு கிழிஞ்சு இதே இடத்துல நம்ம யாம்சா செத்தானா பொழைச்சானாங்கிறது தெரியல. ஆனா பயங்கரமான காயம் மட்டும் வாங்கியிருக்கான்னு தெரியுது. ஒரு பக்கம் இவன் இப்படி இருக்க, இந்த பக்கம் நம்ம புல்மா என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த வெடிப்பு சிட்டிக்குள்ள பார்த்துட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவ பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோகானி ஆஜிரோபியை தூக்கிட்டு வந்தவன் அவனுமே அந்த வெடிப்பை பார்த்து பயந்துகிட்டு இருக்க. உண்மையிலேயே நம்ம யாம்சாவுக்கு நடந்ததுதான் என்ன, இதோடய அவனோட சாப்டர் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிட்டாங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.